பாலா ஒரு பெரிய சம்பவத்தையே பண்ணிட்டாரு போல. ரொம்ப வருஷம் கழிச்சு பாலாவோட படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துக்கு இதை தவிர்த்து வேற டைட்டிலே செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டைட்டில் பிடிச்சிருக்காங்க. வணங்கான் நெகட்டிவ் இன்னும் ஒன்லைன்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக பார்த்துடலாம். இந்த படத்தோட ஒன்லைன்னு பார்த்தா இந்த கதைக்களம் எங்கே நடக்குதுன்னு பார்த்தா கன்னியாகுமரியில் வந்து நடக்குது. நம்ம ஹீரோ அருண் விஜய்க்கு வந்து வாய் பேச முடியாது, காது கேட்குது அப்படிங்கிற ஒரு ரோல் கொடுத்துருக்காங்க. இவருக்கு வந்து அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, ஆனால் ஒரே ஒரு தங்கச்சி இருக்குது. அந்த தங்கச்சி மேலே ரொம்பவே பாசமாக இருக்காரு. எங்கேயாச்சும் ஒரு தப்பு நடந்ததுன்னா அப்போ தட்டி கேட்கறக்காவே அடிதடியில் போய் இறங்கிடுவார். பட் ஒரு ரோல் தான் வந்து அருண் விஜயோட ரோல். இவரே லவ் பண்ணுறக்காக ஒரு பொண்ணு இருக்குது, அது நம்ம ஹீரோயின். இது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா டீட்டெயில்டாக இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. நல்லாவே போகுது. பாலா சொன்ன மாதிரியே செகண்ட் ஹாஃப் தான் பாலாவோட ஃபுல் ஸ்டோரிங்கிறதே வந்து காமிக்கிறாங்க. மெயின் பிளாட் என்ன அதை சொல்லணும்னு தான் கேட்குறீங்க. நம்ம ஹீரோவுக்கு வந்து ஒரு பர்மனெண்ட்டான வேலையே கிடையாது. வேலை கிடைக்குதோ அதெல்லாம் பார்த்து செஞ்சுட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு ஆசிரமத்துக்கு வந்து இவர் வந்து ஒரு செக்யூரிட்டி கார்டாக வந்து போடுறாங்க. இவர் வந்து செக்யூரிட்டி கார்டாக வந்து போய் வேலை செய்கிறாரு. இந்த இடத்துக்கு வந்து ஒரு 3 பேர் ஒரு தப்பான காரியத்தை பண்ணுறானுங்க. காரியம்னு அதுக்கு நம்ம அருண் விஜய் என்ன வந்து ஆக்ஷன் எடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியே. அதில் வந்து அந்த 3 பேர்த்தையும் அருண் விஜய் என்னென்னலாம் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தான் அந்த ஃபுல் கதையே. இந்த ஸ்டோரியே ஒரு சின்ன ஸ்டோரியாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போன ஸ்க்ரீன் ப்ளே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த படத்தில் ட்விஸ்ட்டுலாம் பெருசாக அது வராது. ஆனால் எடுத்துகிட்டு போன ஸ்க்ரீன் ப்ளே விஷயம் எந்த இடத்துலையுமே லேக் அடிக்காமல் போர் அடிக்காமல் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வச்சுருக்காங்க. எங்கேஜாகவே இருக்குது. ஜியபிரகாஷை பொறுத்த வரைக்கும் மியூசிக் அண்ட் சாங்ஸில் வந்து பாலா படத்துக்கு எப்படியெல்லாம் சாங்ஸ் வரும் அதே மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்திருக்கு. சாம் சீஸ்தத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, அதுவும் தரமாக பண்ணியிருக்காரு. அருண் விஜய் இது வரைக்கும் நடித்த கேரக்டர்லாம் வந்து ஒரு நார்மலான கேரக்டராக இருக்கும். அதுக்கு இவரோட ஆக்டிங் கொடுத்துட்டு போயிடுவார். நார்மலான ஹீரோவாக இருந்தாலும் பாலாவோட கதைக்குள்ள வரும்போது அது ஒரு பக்காவான ஹீரோயிசமாக வந்து மாற்றி கொடுத்துருவாரு. அருண் விஜயோட ஆக்டிங் வந்து சூப்பரான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காரு. அன்றாவே மாறி இருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. மிஸ்கினோட போர்ஷன் ஒன்று வரும், அது ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ டோட்டலாக இந்த ஒரு படம் ஒரு சூப்பரான படமாகவே டெலிவரியாக இருக்குது. ஹீரோக்கான இம்பார்ட்டன்ஸ், அந்த கதைக்கான இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே சூப்பராக அமைஞ்சிருக்கு. ஒரு மெசேஜும் இது மூலியமாக டெலிவரி பண்ணியிருக்காரு. உங்களுக்கு இந்த ஒரு படத்தை சூரியன் நடிச்சிருந்தா நல்லா இருக்கும், அருண் விஜய் சூப்பராக பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. 2 பேருமே வந்து இதில் பக்காவாக செட் ஆகிற ஒரு கேரக்டர் தான். படத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை கைஸ்.